வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் முக்கிய ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ தமிழ்நாட்டில் ஸ்கூல் ரீஓப்பன் ஜூன் 2ஆம் தேதி கன்ஃபார்ம் ரீஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லி தொடக்க கல்வி இயக்குனர் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அமைச்சர்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த பதிலும் வரல. வெயிலுடைய தாக்கம், அதே மாதிரி மழையுடைய தாக்கம், கொரோனாவோட தீவிரத்தை பேஸ் பண்ணி ஸ்கூல் ரீஓப்பன் டேட்டை நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பு ஒத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா 90% இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி ஊடக தளங்களில் நமக்கு செய்தி குறிப்பு வெளியாகுது. அதாவது பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி வரை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஸ்கூல் ஹாலிடே கொடுத்துடலாம். ஜூன் 16ஆம் தேதிக்கு மேலே ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் வெளியான தகவல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் அந்த அப்டேட்டு. பள்ளிகளுக்கு ஒரு வாரம் கூடுதல் விடுமுறையாக தமிழகத்தில் வெயிலுடைய தாக்கம் குறையாததால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த நிலையில் முதல்வர் மு.க. ஸ்டாலினுடன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளி கல்வித்துறை இன்னும் சற்று நேரத்தில் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு தொடர்பாக ஆலோசனை நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. பள்ளிகளுக்கு கூடுதலாக ஒரு வாரம் விடுமுறை அளிக்கப்படுமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிருக்கு. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் ஜூன் 2ஆம் தேதி திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா, இப்போ தமிழகத்தில் கோடை வெயிலோட தாக்கம் குறைந்து விட்டது, மழையுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஒரு சில மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மெயினாக பள்ளிகள் திறப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டத்திலையும் ஒரே தேதியில் திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஏன்னா மற்ற மாவட்டங்களில் பள்ளிகள் திறப்பு என்பது இல்லாத போது அந்த அகாடமிக் கேலண்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது. இப்போ கரெக்டாக ஜூன் 2ஆம் தேதி ரீஓப்பன் பண்ணுறாங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஸ்கூலுமே ஜூன் 2ஆம் தேதி ரீஓப்பன் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த அகாடமிக் கேலண்டர் பிரகாரம் பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும். பப்ளிக் எக்ஸாமினேஷன் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மார்ச் ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்துடும். சரிங்களா? ஏன்னா எலெக்ஷன் வேறு இருக்கிறதுனால சீக்கிரமாக பார்த்தோன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜூன் 2nd வீக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு கோரிக்கை வச்சுட்ருக்காங்க. ஸோ எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு தொடர்பாக இன்றைக்கி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அமைச்சரே பார்த்தீங்கன்னா வெளியிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கூல் ரீஓப்பனிங் ரிலேட்டாக நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் 10ஆம் தேதி அப்படின்னா ஜூன் 7ஆம் தேதி இந்த மாதிரி ரீஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஸ்கூல் ரீஓப்பனிங் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டுக்கு போஸ்ட்பான் பண்ணுறாங்க அப்படின்னா அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறது மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணுவீங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.